வெல்கம் டு விஎல் அகாடமி. இப்போ ரீசெண்டாக வந்த கமெண்ட்டில் ஒருத்தர் வந்து எனக்கு பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து டீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால நான் இந்த சாப்டர் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் தியரி பார்ட் நம்ம பார்த்தலாம், அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ டிரான்சாக்ஷன் பிட்வீன் பேங்க் அண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர். ஓகே, ஸோ இந்த ரெண்டு பேரும் வந்து பேங்க் வந்து பாஸ்புக்குன்னு ஒன்று மெயின்டைன் பண்ணுவாங்க அண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து கேஷ் புக்குன்னு ஒன்று மெயின்டைன் பண்ணுவார். ஸோ இந்த பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் அவர் அந்த கேஷ் புக்கில் அப்ளை பண்ணுவார். ஸோ நம்ம ட்ரிபிள் காலம் கேஷ் புக் பார்த்துருப்போம். ஸோ அது ப்ரிப்பேர் பண்ணுறதே வந்து நம்ம கையில் இருந்து கேஷ் எவ்வளோ வெளியில் போகுது உள்ளே வருதுங்கிறதையும், ப்ளஸ் நமக்கு வர வேண்டிய காசு டைரெக்டாக பேங்க்குக்கு எவ்வளோ வருது, நமக்கு போக வேண்டிய காசு நம்ம பேங்க் மூலமாக எப்படி நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்தது தான் இந்த ட்ரிபிள் காலம் கேஷ் புக். ஓகே, பியாண்ட் தட் நமக்கு இன்னும் கிளாரிட்டி வேணும். அதாவது பாஸ்புக்கில் வேறு வேல்யூ இருக்குது, கேஷ் புக்கில் வேறு வேல்யூ இருக்குது, அது எதனால் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். பட் அதை வந்து நம்ம என்னடா ஆட் லெஸ்ன்னு சொல்கிறாங்க, அது எப்படி ஆட் பண்ணும், எதுக்கு ஆட் பண்ணும், அது நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் புதுசாக தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு நான் புரிகிற மாதிரி ஒரு ஸ்டோரி லைனாக நான் சொல்கிறேன். ஸோ பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரை ஒரு 3 கேரக்டர்ஸ் இருக்காங்க. அது யாருன்னா ஏபிசி. ஸோ இந்த ஏபிசி இந்த 3 பேரும் யார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே ஏபிசி அப்படிங்கிறது ஏ இஸ் அக்கௌண்ட் ஹோல்டர் அண்ட் பி இஸ் பேங்க் அண்ட் சி இஸ் கஸ்டமர். ஸோ இப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு ரொம்ப சப்ஜெக்டிவாக மேம் இதே மாதிரி தான் எங்கள் மேமும் எடுக்கிறாங்க, எங்கள் சாரும் எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா யூ ஜஸ்ட் கீப் லைக் திஸ். நீங்கள் தான் ஏ. ஓகே, உங்கள் பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருக்காங்க உங்களோட, ஹீ இஸ் பி. அண்ட் எங்கேயோ இருந்து இன்னொரு கஸ்டமர், இன்னொரு ஃப்ரெண்டு, தட் இஸ் சி. அவர் வந்து உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி ப்ரோ எனக்கு ஒரு 500 ருபீஸ் தர முடியுமான்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஓகே ப்ரோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் தரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ என்ன பண்ணணும்னா சி கிட்ட கொண்டு போய் அந்த 500 ருபீஸை கொடுக்கணும். பி இஸ் சேயிங், அந்த ப்ரோ எங்கே நிற்கிறாருன்னு சொல்லுங்கள், நான் போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு. அப்போ ஏ இஸ் கிவிங் மணி டு பி, இதை போய் சி கிட்ட கொடுத்துரு அப்படின்னு. இப்போ ஏவை பொறுத்த வரையும் அந்த 500 ருபீஸ் அவர் கையை விட்டு போயிடுச்சு. ஸோ ஏ யார், அக்கௌண்ட் ஹோல்டர், அவர் கேஷ் புக் மெயின்டைன் பண்ணுவார். அதில் என் கையிலேருந்து 500 ரூபாய் போயிடுச்சுன்னு எழுதியாச்சு. ஓகே, இப்போது 500 பி கையில் இருக்குது. சி வந்து எழுதியிருப்பாரு என் கைக்கு 500 ரூபாய் வந்துருச்சுன்னு, கிடையாது. ஸோ இப்போ வந்து என்னென்னா இவர் கொடுத்த காசு அங்கே ரீச் ஆகுறதுக்குள்ளே நமக்கு வந்து இட் டேக்ஸ் ஸோ மெனி டேஸ். ஓகே, இந்த அக்கௌண்டிங் ப்ராசஸில் இட் வில் டேக் ஸோ மெனி டேஸ். ஸோ அந்த டேஸோட கால்குலேஷனில் தான் இந்த டிஃப்ரென்சஸ் வருது. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ அதை எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத ஃபார்மேட்டை பேஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு அந்த 3 கேரக்டர் சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த ஃபார்மேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் அப்படிங்கிறது வந்து ஏவோட பர்ஸ். ஓகேவா, அவர் ஹோல்ட் பண்ணியிருக்க அந்த பர்ஸ் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போது எதெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னா செக் இஷ்யூட் ஆர் ட்ரான் பட் நாட் ப்ரெசென்டட். அதாவது நம்ம செக் இஷ்யூ பண்ணிட்டோம், ஓகேவா. இப்போ வந்து செக் அப்படிங்கிறது என்னது, ஒரு பேப்பர் மெட்டீரியல். அதில் அவங்களோட யாருக்கு அந்த காசை போய் சேரணுமோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம எழுதி நம்ம ஆத்தரைஸ் பண்ணி சைன் பண்ணி கொடுக்குறோம். ஓகேவா, ஏங்கிறவர் வந்து சைன் பண்ணி கொடுக்குறாரு. அந்த 500 ரூபாய் இந்த பேப்பரை போய் காமிச்சேன்னா உனக்கு 500 ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த பேப்பரை எழுதி கொடுத்தாலே ஏ வந்து என்ன நினச்சிக்குவாங்க, நம்ம அந்த 500 ரூபாயை பே பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி அவரோட பர்ஸ்லேருந்து 500 ரூபாய் போயிடுச்சுங்கிற மாதிரி தான் அவர் இது பண்ணியிருப்பார். பட் ஆனால் அந்த பேப்பரை போய் காமிச்சு அந்த பேப்பரில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவரோட பேங்க் பேலன்ஸ்லேருந்து 500 ரூபாய் போகும். ஓகே, பட் ஆனால் அந்த பேப்பரை கொண்டு போய் காட்டவே இல்லை. இங்கே காட்டலை இந்த சென்ஸ் பி கொண்டு போய் சி கிட்ட 500 ரூபாய் கொடுக்கவே இல்லை. ஓகே, பட் ஏ கையிலேருந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ரெசென்ட் பண்ணலங்கிறப்போ பாஸ்புக்கில் வந்து என்ன சொல்கிறது, 500 ரூபாய் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, அதாவது சிக்கு 500 ரூபாய் கொடுக்கலங்கிற மாதிரியே தான் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் அதை என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணணும். அந்த 500 ரூபாய் இன்னும் நீ யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு போய் சேரல, அது உன் அக்கௌண்ட்லேயே தான் இருக்குது, அதனால நீ கேஷ் புக் அதாவது உன் பர்ஸில் நீ ஆட் பண்ணி வச்சுக்கோ அப்படிங்கிறது தான் அந்த ஃபர்ஸ்ட் ஒன்.
செகண்ட் வந்து direct deposit made by customer into bank not recorded in the cash book. இப்போ A வந்து Cக்கு 500 ரூபாய் கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ B கையில் கொடுத்தாச்சு, பியும் போய் C கிட்ட கொடுத்தாச்சு. இப்போ C வந்து அந்த 500 ரூபாய் திருப்பி தரணும்ல. திரும்ப என்ன சொல்றாங்க, B நீ இந்த ஏரியால தானே இருக்க, அதனால நான் உங்ககிட்ட 500 ரூபாய் கொடுத்துட்றேன், நீ வந்து A கிட்ட கொடுத்துற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, C வந்து 500 ரூபாய் B கிட்ட கொடுத்தாச்சு. டைரக்ட் டெபாசிட் மேட் பை கஸ்டமர். இப்போ சியை பொறுத்த வரையும் என்ன, 500 ரூபாய் நான் கொடுத்துட்டேன். ஓகே, பட் அதை இன்னும் அதாவது கொடுத்துட்டேன் அப்படிங்கிறது வந்து ரெக்கார்ட் பண்ணியாச்சு பாஸ்புக்கில். ஓகே, ஏன்னா அவங்க வந்து டெபாசிட் பண்ணிட்டாங்க பேங்க்ல, கேஷை கொடுத்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு காசு போயிடுச்சு, அது பாஸ்புக்கில் என்டர் பண்ணிட்டாங்க. பட் இங்கே ஏக்கு வந்து இன்னும் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து சேரலை. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த கேஷ் இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரியே தான் அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ வந்துருச்சு, ஸோ அதை நீங்கள் உங்கள் பர்சுக்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை ஆட் பண்ணணும். ஸோ நம்ம எந்த காசெல்லாம் பர்சுக்குள்ளே எடுத்து வைக்கிறோமோ அதெல்லாம் ஆட் பண்ணணும். ஓகே, இல்லை இன்னும் நம்ம பர்ஸில் இன்னும் அந்த அமௌண்ட் அப்படியே இருக்குன்னா அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் இது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிவிடெண்ட் ஆர் அதர் இன்கம் கலெக்டட் பை தி பேங்க் நாட் ரெக்கார்டட் இன் கேஷ் புக். ஸோ இப்போ வந்து நீங்கள் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் படிச்சிங்கன்னா தெரியும், அதில் வந்து ஷேர்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு கம்பெனியில் ஒரு சர்டன் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி சர்டன் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்க்குரிய லாபம் அதுலேருந்து நமக்கு ஒரு அமௌண்ட் தருவாங்க, அதை தான் டிவிடெண்ட்னு சொல்லுவோம். அது வந்து டைரெக்டாக நம்ம கையில் தர மாட்டாங்க, நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் தான் போடுவாங்க. ஸோ நம்ம அக்கௌண்ட்டுக்கு காசு வருது அப்படின்னா அது பாஸ்புக்கில் என்ட்ரு ஆயிருக்கும், பட் நம்ம பர்ஸுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் வந்திருக்காது. ஓகேவா, அதை நம்ம பேங்க்ல போய் செக் பண்ணாதான் தெரியும். இப்பெல்லாம் மெசேஜஸ் எல்லாம் வருது, பட் அந்த காலத்து இதில் வந்து அப்படி கிடையாது. ஓகே, அதனால அந்த இன்ஃபர்மேஷன் இன்னும் இங்கே இவங்களுக்கு வந்து சேர்ந்துருக்காது. யாருக்கு, ஏ அக்கௌண்ட் ஹோல்டருக்கு. ஸோ அதனால அங்கே பேங்க் பேலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும், பட் இவர் பர்ஸில் இல்லைங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அதை தூக்கி நம்ம பர்ஸில் போடணும். ஸோ பர்ஸில் போடணும்னா ஆட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் interest credited by the bank but not debited in cash book. Interest credited by the bank but not debited in cash book அப்படின்னா என்னன்னா, அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ கரண்ட் அக்கௌண்ட், அதாவது இப்போ நம்மெல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான். பட் ஒரு பிஸ்னஸ் கன்சர்ன் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அவங்க கரண்ட் அக்கௌண்ட் தான் மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரையும் நம்ம ஒரு 5000 ரூபாய் நம்ம அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா அது 5000 ரூபாவே தான் இருக்கும். பட் அதே இது கரண்ட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரையும் ஒரு 10000 ரூபாய் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா அந்த 10000க்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் இவங்க மெயின்டைன் பண்ண பேலன்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக அந்த பேங்க்கு கொடுப்பாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, அவங்க அக்கௌண்ட்லேயே போட்டு வச்சுருவாங்க. அந்த டைரக்ட் டெபாசிட் மேட் பை கஸ்டமர் தான், இல்லை டிவிடெண்ட் நம்ம அக்கௌண்ட்டுக்கு தானாக வந்த மாதிரி இந்த அமௌண்ட்டு தானே நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், பட் நம்ம பர்ஸுக்கு வந்துச்சா இல்லையான்னு தெரியாது. ஸோ அகெயின் வி ஹாவ் டு ஆட் பேக். பேங்க்கில் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் நம்ம பேலன்ஸு, 10000 ரூபாய் இருக்க இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 1000 ரூபாய் போட்டிருக்காங்க அப்படின்னா நமக்கு 11000 ரூபாயா இன்க்ரீஸ் ஆகிருக்கும் பேங்க் பேலன்ஸ். அது பாஸ்புக்கில் இம்மீடியட்டாக என்டர் ஆகும், பட் கேஷ் புக்கை பொறுத்த வரையும் நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம என்டர் பண்ணுவோம். ஸோ நவ் வி காட் த இன்ஃபர்மேஷன். ஸோ அதனால் என்னென்னா அதை நாம் கேஷ் புக்கில் ஆட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் எதெல்லாம் லெஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செக் பெய்ட் ஆர் டெபாசிட்டட் இன்டு பேங்க் பட் நாட் கிரெடிட்டட். ஓகே, இப்போ வந்து நமக்கு ஒருத்தர் செக் கொடுத்துருக்காங்க, ஓகேவா, அது வந்து நம்ம வந்து பே பண்ணிட்டோம், இல்லை அந்த செக்கை டெபாசிட் பண்ணிட்டோம், பட் ஆனால் அது இன்னும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகலை. ஓகே, பட் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு அமௌண்ட் வந்துருச்சு, செக்கு ரிசீவ் பண்ணாலே நமக்கு அமௌண்ட் வந்துருச்சுன்னு நினைப்போம். ஸோ அது இன்னும் வரல அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும், அது லெஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேமெண்ட் பை தி பேங்க் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் நாட் என்டர்ட் இன் கேஷ் புக். அதாவது நம்ம அக்கௌண்ட்ல இருந்து மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் போய்கிட்டே இருக்கும், இந்த தேதியான கரெக்டாக போகணும். இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அப்படி தான் மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் போகுது இல்லையா, அது மாதிரி தான் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறதே அதுதான். ஆட்டோமேட்டிக்காக நம்ம அக்கௌண்ட்லேருந்து மாதம் மாதம் அமௌண்ட் போகிறது. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரெனோவேட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அது மாதிரி தான் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அக்கௌண்ட்லேருந்து கேஷ் வெளியில் போயிடுச்சு.
பட் அது இன்னும் நம்ம கேஷ் புக்கில் காமிக்கல. ஸோ அங்கே பேங்க் பேலன்ஸ் கம்மி ஆகுது அப்படிங்கிறப்போ இங்கே கேஷ் பேலன்ஸையும் நம்ம கம்மி பண்ணணும். ஸோ அதை கம்மி பண்ணுறதுக்கு we have to deduct. ஓகே, அடுத்தது வந்து பேங்க் சார்ஜஸ் டெபிட்டட் இன் பாஸ்புக் பட் நாட் ரெக்கார்டட் இன் கேஷ் புக். பேங்க் சார்ஜஸ் டெபிட்டட் இன் பாஸ்புக் அப்படின்னா, பேங்க் சார்ஜஸ் அப்படிங்கிறது நமக்கு இவ்வளோ சர்வீஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க அண்ட் நமக்கு அமௌண்ட் உள்ளே வருதுன்னா உடனே பாஸ்புக்கில் என்டர் பண்ணி வைக்கிறாங்க. இத்தனை வேலைகளுக்கும் நாம் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். அதை எப்படி கொடுக்கணும்னா அக்கௌண்ட்லேருந்து அவங்களே எடுத்துக்குவாங்க. ஓகே, எடுத்துகிட்டு பாஸ்புக்கில் நாங்கள் இவ்வளோ கேஷ் எடுத்துருக்கோன்னு போடுவாங்க. பட் அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு லேட்டாக தான் வந்திருக்கு. ஸோ வந்த உடனே நம்ம என்ன பண்ணோம்னா பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்லேருந்து லெஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேங்க் செக் டெபாசிட்டட் பட் டிஸ்ஆனர்ட் நாட் ரெக்கார்டட் இன் கேஷ் புக். ஸோ இது வந்து என்னென்னா செக் டெபாசிட்டட் பட் டிஸ்ஆனர்ட். டெபாசிட்டட்னா என்ன, நமக்கு யாரோ ஒருத்தர் செக் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பேங்க்ல காமிச்சிருப்போம். ஓகே, காமிச்சு இதுக்கு கேஷ் வேணும் அப்படின்னு சொல்கிறோம். பட் ஆனால் அந்த செக்கு வந்து பவுன்ஸ் ஆயிடுச்சு. பவுன்ஸ் இன் த சென்ஸ் அந்த செக்கு யார் கொடுத்தாங்களோ அவங்களோட அக்கௌண்ட்ல காசு இல்லை. ஸோ அதனால டிஸ்ஆனர்ட் ஆயிடுச்சு. அவங்க வந்து ப்ராப்பராக பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு தான் செக்கே கொடுத்துருக்கணும். பட் அதை வந்து அவங்க பேலன்ஸ் இல்லாதனால இந்த செக்குக்கு காசு கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. ஓகே, அப்போ நமக்கு இன்னும் காசு வரல. பட் ஒன்ஸ் நம்ம செக்கை ரிசீவ் பண்ண உடனே நமக்கு வந்துருச்சுன்னு நம்ம என்டர் பண்ணியிருப்போம். ஸோ அதனால அதை நம்ம லெஸ் பண்ணி காமிக்கணும். ஓகே, ஸோ நமக்கு கேஷ் வந்துருச்சுன்னு டிசைட் பண்ணி வச்சிருந்தோம்னா என்ன ஆகும், அதை நம்ம ஆட் பண்ணியிருப்போமா, அவர் 2000 ரூபாய் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம கேஷ் பேலன்ஸில் ஆட் பண்ணி வச்சிருப்போம். பட் இப்போ அந்த செக்கு கொடுக்குறப்ப தான் தெரியுது நமக்கு அந்த 2000 ரூபாய் வராது அப்படின்னு. ஸோ அதனால அதை லெஸ் பண்ணணும். ஓகே, next one is check issued and recorded in cash book as deposited into bank but same was not deposited into bank. Okay, check வந்து issue பண்ணிட்டோம். ஓகேவா, issue in the sense என்ன, நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டுக்கு நம்ம செக் கொடுத்துட்டோம். ஓகே, and recorded in cash book. கேஷ் புக்கில் என்ன, நான் உனக்கு பணம் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஓகே, as deposit excuse me, கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால காஃப் வருது, ப்ளீஸ் அட்ஜஸ்ட். ஸோ செக் issued and recorded in cash book as deposited into bank but same was not deposited into bank. என்னன்னா அதை டெபாசிட் பண்ணியிருக்காங்க, டெபாசிட் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க, பட் ஆனால் அதை டெபாசிட் பண்ணலை. ஓகே, ஒன்ஸ் டெபாசிட் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னாலே இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பே பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி காமிப்போம் இல்லையா. ஸோ பட் அது பே பண்ணலை. ஓகே, ஸோ அதை டெபாசிட் பண்ணாதனால நமக்கு இன்னும் அந்த கேஷ் வரலை. And next one is check issued but not recorded in cash book. செக் இஷ்யூ பண்ணிட்டோம். இஷ்யூ in the sense நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டுக்கு நம்ம செக்கு கொடுத்துட்டோம். பட் அது இன்னும் நம்ம கேஷ் புக்கில் என்டர் பண்ணல அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும், அதை லெஸ் பண்ணணும். செக் இஷ்யூங்கிறது என்னது, நம்ம பணம் கட்டுறது. ஸோ நம்ம பர்ஸ்லேருந்து காசு எடுத்து கொடுக்குற மாதிரி தான். ஸோ அது வந்து எடுத்து கொடுத்துட்டோம், பட் ஆனால் கேஷ் புக்கில் நம்ம இன்னும் அதை டிடெக்ட் பண்ணலை, இவ்வளோ ரூபாய் வெளியில் போயிடுச்சுங்கிற மாதிரி பண்ணலை. ஸோ அதை நம்ம லெஸ் பண்ணி காமிக்கணும். அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் டெபாசிட் ரெக்கார்டட் இன் கேஷ் புக் பட் நாட் கிரெடிட்டட் பை தி பேங்க். அதாவது நம்ம 10ஆம் தேதி ஆனால் இன்ட்ரெஸ்ட் போட்டுருவாங்க அப்படின்னு நம்ம மைண்ட் செட்டில் கேஷ் புக்கில் என்டர் பண்ணியிருப்போம். பட் பேங்க்கில் நமக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்காது. டியூ டு சம் ரீசன் இட் மே கெட் டிலே. ஓகே, ஸோ அதனால் அதையும் என்ன பண்ணணும், நம்ம லெஸ் பண்ணணும். வந்திருக்கும்னு நினச்சி நம்ம ஆட் பண்ணியிருப்போம், இப்போ வரலங்கிறப்ப அதை லெஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ஃபார்மேட். பட் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். இப்போ இந்த ஃபார்மேட்டில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் இதே ஃபார்மேட்டில் தான், இதே சென்டென்ஸ் தான் வந்து உங்களுக்கு கொஷனில் வருமா அப்படின்னு கேட்டால் சில அட்வான்ஸ்டு கொஷின்ஸில் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அதை நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி லெஸ் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் ஆர் ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் கேஷ் புக் வந்து இந்த வேல்யூ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக். ஸோ இது வந்து எப்படின்னா ப்ரீவியஸ் ஃபார்மேட் அப்படியே ரிவர்ஸில் போடுற மாதிரி. இப்போ அங்கே என்னெல்லாம் ஆட் பண்ணணும், எல்லாத்தையும் பாஸ்புக்கில் என்டர் பண்ணியிருக்கு, பட் கேஷ் புக்குக்கு இன்னும் வரல அப்படிங்கிறத ஆட் பண்ணணும். பட் இங்கே வந்து என்னென்னா பாஸ்புக்கில் வந்து கேஷ் புக்கில் என்ட்ரு ஆயிருக்கு, பட் பாஸ்புக்கில் என்டர் பண்ணலை. அதாவது பாஸ்புக்கில் வந்து பேங்க்கில் வந்து அந்த டிரான்சாக்ஷன் நடந்தால் தானே பாஸ்புக்கில் என்ட்ரு ஆகும். பட் அந்த டிரான்சாக்ஷன் நடக்கலை, அதனால என்ட்ரு ஆகலை.
ஸோ அப்படி என்ட்ரு ஆகாத விஷயங்களையெல்லாம் நாம் இங்கே ஆட் பண்ணுறோம். ஓகே, பட் பாஸ்புக்கில் என்ட்ரு ஆயிடுச்சு, பட் கேஷ் புக்கில் நமக்கு என்ட்ரு ஆகலை அப்படிங்கிறதெல்லாம் இங்கே லெஸ் பண்ணுறோம். ஓகே, எந்த பேலன்ஸை வச்சு பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் அண்ட் லெஸ் நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ இதில் இருக்கிற ஒரு ஐட்டத்துக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் ப்ரீவியஸ் ஃபார்மேட்லேயே சொல்லிட்டேன். அதனால் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் இட் அகெயின். ஓகே, பட் நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதை நான் திரும்ப ரிப்பீட் பண்ணேன்னா ப்ரீவியஸ் ஃபார்மேட்டே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகே, அதனால் நான் ஜஸ்ட் லைக் தட் இதோட நான் ஸ்டாப் பண்ணுறேன். பட் உங்களோட மோட்டிவ் வந்து ப்ராப்ளம்ஸ் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுங்கிறது தான். பட் நீங்கள் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.